சாமி वक्रतुण्डं महाकायं सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येष्टा सर्वदा प्रणमासिरसं गौरीपुत्रविनायकं भक्तवासुस्मरणेत्यम् आयुष्कामार्ता सिद्धया गजाजनं बोधगणादिसेवितं कवरितम्भो सारभक्षितं उमाशुकं शोकविनाशकारिणी नमामि विघ्नेश्वरपादपङ्कजं गुरुब्रह्मो गुरुविष्णु गुरुदेवो महेश्वरा गुरुसाक्षात् परब्रह्मं तस्मै श्रीगुरुवे नमः। ओम शांति शांति शांति। நீ வாங்கப்பா. வேற யார் வாங்குவா? போ கொண்டு போ. வைப்பாக்கள் வை முதல்ல. सर्वमंगल मंगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके देवी ओम सर्वमंगल मंगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते। ओम सर्वमंगल मंगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते। தமிழுக்கு புரோதி வருஷம் 1899, இங்கிலீஷுக்கு 2024, 29 ஜூலை மாதம் 29ஆம் தேதி 30ஆம் தேதி திங்கள் செவ்வாய் 2 நாளில் எப்பவும் போல ஆடி 2வது செவ்வாய்க்கிழமை நம்ம திருக்கல்யாணம் தென்னாட்டமாக நடத்துகிறோம். அதுக்கு இன்னைக்கு முதல்ல நம்ம வரி எழுதுகிறோம். வரி எல்லாம் சொல்லுவோம். யாருக்கு என்ன இது சொல்லுங்க. வரி எவ்வளோ போடலாம்? போன மட்டும் நம்ம 2 வருஷம் கூட்டல. போன வருஷமும் நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடெல்லாம் வந்து தான் இருக்குது. அந்த அளவில் தான் இருக்கும். அதில் இந்த வருஷம் எப்படியா கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். வேறு ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள். நம்ம 1200 வாங்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஒரு வரி ஏதாவது 1400 போடலாமா? 2 வருஷம் கூட்டம் இல்லை, 100 வச்சு 1400 போடலாமா? இல்லை சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. 1500 என்னப்பா போடலாமா? போட்டலாமா? ரொம்ப கூட்ட முடியாது. இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். ஆமா, அந்த லட்சத்துக்கு கொடுக்கலாம். வரி கண்டிப்பா கொடுத்தா தேரணும். அந்த நம்ம கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப பாதிப்பு கேரளாவில் மக்கள், நம்ம சமுதாய மக்கள் ரொம்ப பாதிப்பு. அவங்களுக்கு வியாபாரம் ரொம்ப அது ஏன்னா ஒரு இதாக பண்ண முடியாது. அதனால ஒரே இதாக பண்ணிக்கலாம். 1500 தீர்மானம் பண்ணிக்கலாமா? சரி, எல்லாரும் சம்மதம் தானே? சம்மதம்.
போன இடம் உங்களுக்கு எவ்வளோ வரையும் வரி குறைஞ்சது? வரி புரிஞ்சு மொத்தம் வெறும் 607 வீடு தான் போயிடுச்சு. போன தடவை கொஞ்சம் நம்ம பிரிக்க போனது லேட்டு, மழையும் அதனால இந்த தடவை கொஞ்சம் எல்லாம் முன்னோட்டி ஒன்றுக்கு நம்ம யாரெல்லாம் கொடுக்கலங்கிறது மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். லேட் ஆகும்போது வரி பிரிக்கிறது வந்து கோயிலுக்கு போன வருஷம் வரை உள்ள நீக்கி வாங்கியதாக கூட இருக்கா இல்லை எப்படி இருக்குது சொல்லி